ஹாய் மேவாஸ். இன்னைக்கு மே 14 சிறகடிக்க ஆசை சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து எல்லாருமே வந்து மொத்தம் திட்டிகிட்டே இருக்கிறாங்களா. அப்புறமா மீனா ரொம்ப அழுது நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னோடனே இப்ப மனோஜ் வர நம்புற மாதிரியே இல்லையா, அதே எப்படி இந்த மாதிரி ஸ்கூல் பசங்க வந்தாங்களா அவங்கள காப்பாத்த போய் இவன் போய் அங்க போய் இடிச்சானமா, வேணா அவ்வளவு நல்லவனா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே பண்ணாமல இதுக்கு மேல எதனாச்சும் பேசினா அரைஞ்சிருவேன் அப்படின்னு சொல்லி இது பண்றாரு. அதுக்கப்புறமா மீனா வந்து ரொம்ப கோபமா ஸ்ருதியோட அம்மா கிட்ட இந்த மாதிரி எங்க வீட்டுல எதனாச்சும் ஒரு பிரச்சனைனா உடனே நீங்க வராதீங்க, உங்களுக்கு வந்து ஸ்ருதியையும் ரவியையும் தனியா கூட்டிட்டு போனோம், அதுக்காக தேவையில்லாம எங்க வீட்டு பிரச்சனையில இது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி கிட்ட மன்னிப்பு வர கேக்குறாங்க மீனா. இப்ப ஸ்ருதி அவங்க அம்மாவை தனியா இழுத்துட்டு போயிட்டு இங்க பாரு மம்மி, உனக்கு ஒரு லிமிட் இருக்கா, அதுக்குள்ளதான் நீ இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மலையாளத்துல பேசுறாங்க. இப்ப விஜய் அவங்க ரெண்டு பேரும் பேசுறத ஒரு மாதிரியா பார்த்துட்டு ஏமா ஏமா நீ அவங்கள திட்டுறியா எங்களை திட்டுறியா ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதா அப்படின்னோடனே இப்போ அவங்க அம்மா வந்து என்னதான் சம்மந்தி திட்டுறா அப்படின்னோடனே அப்புறமா ரவி நம்மள எல்லாருமா சொல்லி அவங்க அம்மாவை அனுப்பி வச்சிடுறாங்க. இங்க வந்து ஒத்துக்கிட்ட அண்ணாமலை வந்து நான் வேணா ஸ்டேஷன் வந்து பேசவா அப்படின்னோடனே மீனா இல்ல அவங்க என்ன சொன்னாலும் கேட்கற மாதிரி இல்ல, எனக்கு ஒரு இன்ஸ்பெக்டர் தெரியும், அவங்க வீட்டுக்கு பூ கொடுக்க போவேன், அவங்க வீட்டுல போய் பேசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மீனா சொல்றாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா சிட்டி வந்து முத்து வந்து காரை மட்டும் தான் போய் இடிச்சா அப்படின்னு தெரிஞ்சோடனே கூட போய் ரெண்டு பேர் வெறுப்பேத்த போனாங்களா, அவங்கள போட்டு அடி அடின்னு அடிக்கிறாரு. அப்புறமா அந்த பிஏ வர விடுங்க வேற எதனாச்சும் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்போ ஒருத்தர் வர்றாரு வந்து இந்த மாதிரி திருடுன செயின் ஒண்ணு சிட்டி கிட்ட கொடுத்து இது 2 லட்சம் ரூபாய்க்கு போகும், நீங்க எவ்வளவு விற்க முடியுமோ வித்துட்டு எனக்கு கமிஷன் மட்டும் நீங்க எடுத்துட்டு மீதி எனக்கு தாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு போறாரு. இப்போ இது யார்கிட்ட விற்கிறது அப்படின்னு பிஏ கேட்கும்போது அதான் நமக்கு ஒரு ஆடு சிக்கி இருக்கலாம், அந்த ஆடுகிட்ட தான் விற்கணும்னு சொல்லிட்டு ரோஹிணி கிட்ட விற்க வந்து பிளான் பண்றாங்க. இங்க என்ன ஆகுது அப்படின்னா முத்து மீனாவும் போய் அந்த இன்ஸ்பெக்டரை பார்த்து நடந்த விஷயத்தான் சொல்றாங்க. அவங்க வந்து ஏன்பா உனக்கும் அருணுக்கும் என்னதான் பிரச்சனை, எப்ப பார்த்தாலும் அவங்களே பிரச்சனைக்கு போயிட்டே இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இரு அந்த ஸ்டேஷன்ல இருக்கிற இன்ஸ்பெக்டருக்கு எதனாச்சும் பண்ண முடியுமான்னு கேட்டு பாக்குறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கால் பண்ணி பேசுறாரு. அப்புறமா இங்க வந்து அவன் ரொம்ப உறுதியா இருக்கிறானா உன்னோட லைசன்ஸ் கேன்சல் பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் என்னமோ நீ அவன் கொல்ல போன மாதிரி பேசிட்டு இருக்கிறான் அப்படின்னோடனே முத்து இல்ல சார் நான் அப்படின்னா இல்ல சார், இப்ப மீனா வந்து சார் அதை நம்பிதான் எங்களுக்கு பொழப்பே இருக்கு அப்படின்னோடனே சரிம்மா நீங்க போங்க நான் பார்த்து சொல்றேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. அதோட என்னோட பீஸ் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா விஜயா வந்து மனோஜுக்கு சாப்பாடு வச்சுட்டு இருக்கும்போது என்ன நீ இப்பனா வர வர லேட்டா போறியா, அப்போ உன் இடத்துல அங்க இருந்து யார் பாப்பா அப்படின்னோடனே நான் எங்கேயாச்சும் வெளியில போயிட்டேன்னா ரோஹிணி பாத்துப்பா அப்படின்னோடனே இப்ப விஜயா வந்து ரோஹிணி கிட்ட வந்துட்டு என் பையன் என்கிட்ட எதையும் மறைக்க மாட்டான், எல்லா உண்மையும் சொல்லிட்டான், நீ எதுக்கு அங்க ஷோரூம் போற, இதுக்கு மேல அங்க போன அரைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு கையை ஓங்குறாங்க. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.